Exercise number 18. Mary does not keep her books under double entry system. From the following details, prepared trading and profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet. So cash book கொடுத்திருக்காங்க, other information, additional informations இருக்கு. So we have to open trading and profit and loss account, profit and loss account, as well as the balance sheet to be opened. We have to open the balance sheet too, right? So balance sheet போட்டுக்கிறேன். So I just opened the required thing. கேஷ் புக் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் இட் ஷுட் பி போஸ்டட் ட்வைஸ் வித் தி ஸ்மால் லாஜிக். வில் நவ் ஸ்டார்ட் திஸ் ஹியர். கேஷ் புக் நான் ரீட் பண்ண போஸ்ட் பண்ணிட்டே வந்துடுறேன். கேஷ் புக் இருக்குது, ஸ்டாக், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபார் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேசஸ், கிரெடிட் சேல்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல், சில டிரான்சாக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் சிலது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓப்பனிங் கேஷாக இருந்திருந்தால் அது எங்கே போயிருக்கணும்? திஸ் ஒன், திஸ் வில் அப்பியர் ஒன்லி இன் தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஏன் சார் பேலன்ஸ் ஷீட்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திஸ் இஸ் நாட் ரெகுலர் பேலன்ஸ் ஷீட், அதனால் இது பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஒன்லி, ரைட்? ஓ, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ரைட். அசெட்ஸ் and liabilities, assets and liabilities. I hope so could understand this one, right? Opening balance sheet la opening la irukku, opening balance sheet la namakku balance ஆக இருக்க போகுது. asset side la cash account, value being 1,20,000 first போட்டாச்சு. sales எங்க வரணும்? cash book la irundha, the cash sales that will come only in the trading account. So by cash sales, of course we may have the credit sales too. அது ஒரு 3,60,000 நீங்கள் கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் கூட்டி டோட்டல் சேல்ஸ்னு கூட போடலாம், தப்பில்லை. டெட்டாஸ் 340. ஸோ கேஷ் சேல்ஸ் இங்கே ஒரு இடம். ஓகே, டெட்டாஸ் இப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே போட்டுக்கிறேன். சரி, ரெசிட்ஸு அங்கேருந்து நமக்கு பணம் வந்திருக்கு. ஸோ we have to open the debtors account here. debtors account, total debtors account. டெட்டாஸ் அக்கௌண்ட் ஒரு அசெட் அக்கௌண்ட். அசெட் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் இங்கிட்ட இருந்திருக்கணும், பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைடில் இருக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? ரெசிட்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ், பணம் வந்திருக்கு. அப்போ டெட்டாஸ் கிட்ட இருந்து எனக்கு பணம் வந்திருக்குன்னா அது குறைஞ்சிருக்கணும். ஸோ ஐ ரெடியூஸ் திஸ். அப்போ இந்த சைடில் போடுறேன் கேஷ் அக்கௌண்ட். த வேல்யூ பீயிங் 3,40,000, 3,40,000, ரைட். பர்ச்சேசஸ், இது என்ன பர்ச்சேஸாக இருந்திருக்க முடியும்? கேஷ் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கேஷ் பர்ச்சேசஸ் ஃபர்ஸ்ட் லைன் கேப் விட்டுக்கிறேன். என்ன ரீசன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும். ஸோ கேஷ் பர்ச்சேசஸ் வேல்யூ பீயிங் 1,50,000 போஸ்டட். கிரெடிட்டாஸ், கிரெடிட்டாஸ் எங்கே வரணும்? லைபிலிட்டி சைடில் இருந்திருக்கணும். ஓப்பனிங் சாரி, பேமெண்ட் டு த கிரெடிட்டர்ஸ், நாட் கிரெடிட்டர்ஸ். பேமெண்ட் டு த கிரெடிட்டர்ஸ் வில் கம் இன் தி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கணும். பை பேலன்ஸ் brought down to balance carry down, to balance carry down. That's how we'll do balance brought down and carry down, right? எவ்வளோ இருக்குது கிரெடிட்டர்ஸில்? 2,50,000. 2,50,000 என்னது? பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். that will reduce the debtors. increase ஆச்சுன்னா இந்த சைடு, reduce ஆச்சுன்னா இந்த சைடு. so 2 cash. The payment made to him is 2.5 lakhs. 2.5 lakhs. Opening closing வரும்போது போட்டுக்கலாம். Sundry expenses-க்கான payment 1,27,000 debited in the P&L account. So sundry expenses 1,27,000. Wages direct, so it will come in the trading account. So wages 70,000 rupees. பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் எங்கே போயிருக்கணும்? நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போயிருக்கணும். ஸோ இங்கே கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வேல்யூ பீயிங் 2,23,000. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் த போஸ்டிங்ஸ். நவ் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் ரெண்டு இடத்துல ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஓப்பனிங்
ஓப்பனிங் எங்கே வரணும், இந்த சைடில் வரணும். ட்ரேடிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக் 1,80,000. இன்னொரு இடம் இது ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் இருந்துருக்கணும். ஸோ அதனால் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் 1,80,000. சிமிலர்லி ஓகே, ஓப்பனிங் வந்து 110, ஓப்பனிங் வந்து 110. ஓகே, ஸோ 110. க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குது, 1,80,000 இருக்குது. அதையும் ரெண்டு இடத்துல நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000. இன்னொரு இடம் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு இருந்திருக்கணும். இட் ஷுட் பி இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இங்கே வந்து ஸ்டாக் இன் ட்ரேட்னு யூஸ் பண்ணுறேன். ஸ்டாக் இன் ட்ரேட் 1,80,000 rupees. டெட்டாஸ் ஓப்பனிங், டெட்டாஸ் வந்து ஓப்பனிங்கில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்கணும். அதுக்கு பதிலாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் போட்டேன். 1,30,000 rupees. ஓப்பனிங் டெட்டாஸ் வில் பி டோட்டல் டெட்டாஸில் பேலன்ஸ் brought down நம்ம எழுதியிருக்கணும். ஸோ 130 have posted here. Closing question mark we supposed to calculate here. அது எங்கே வந்திருக்கணும், இங்கே வந்திருக்கணும். ஸோ we have to calculate and fill this. ரெண்டு இடம் ஆனால் தெரியல, கேப் விட்டுருக்கிறேன். கிரெடிட்டாஸ் 160 பிகினிங்கில். ஸோ பிகினிங்கில் liabilities வந்து 1,60,000 இருக்குது. இன்னொரு இடம் this will go to the creditors-ல கிரெடிட் சைடில் போட்டிருக்கணும் பேலன்ஸ் brought down சொல்லிட்டு 1,60,000. 1,60,000 and closing வந்து 90. closing வந்து 90. ஓகே, தென் இன்னொரு இடம் எங்கே போயிடணும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங்கில் இங்கே போயிடணும் கிரெடிட்டாஸ், த வேல்யூ பீயிங் 90. டபுள் என்ட்ரி பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஐ கேன் டூ திஸ் வே. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஓப்பனிங்கில் 80 இருக்குது. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 80. இன்னொரு இடங்க போயிடணும். இட் வில் கோ டு தி க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். அதே வேல்யூ தானே இருக்குது சார். இது ரெண்டு முறை எழுதணுமே சார். ஆமாங்க, நீங்கள் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது டெபிட் சைடில் இருக்கும், இது கிரெடிட் சைடில் இருக்கும். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டேலி ஆகிடுது இல்லையா, அதனால் டபுள் என்ட்ரி மாதிரி இது அர்த்தம். ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 80,000 இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன். தெர் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் திஸ், ரைட். டபுள் என்ட்ரி முடிச்சாச்சு. கிரெடிட் பர்ச்சேசஸில் கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸ் வேல்யூ பீயிங் 180. ரெண்டு இடத்துல போடணும், ஒரு இடத்துல போட்டாச்சு. இன்னொரு இடம் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணாக்க என்ன ஆகிடும், கிரெடிட்டாஸ் அதிகமாகும். ஸோ கிரெடிட்டாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் 1,80,000 rupees we got this value. Then credit sales, cash sales இருக்குது, credit sales இப்போ தான் நமக்கு கிடைக்குது. ஸோ credit sales value being 2,90,000. இன்னொரு இடம் இது எங்கே போயிடணும், credit sales that will go to the total debtors. அதனால தான் நமக்கு credit sales நடக்குது. ஸோ இங்கே போட்டுக்கிறேன் credit sales அதிகமாக இருக்கும். This will be a reason for increase in the creditors balance 2,90,000. Opening capital, so opening statement of affairs la போட்டுக்கிறேன் capital account value being 2,80,000. இன்னொரு இடம் closing balance sheetல ஆரம்பத்தில் இருக்கிற capital போட்டு அதில் we have to adjust for the drawings additional capital adjust பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ 1,60,000 இன்னொரு காலத்தில் போட்டுக்கிறேன். And depreciation and furniture fittings 10%. So இதுக்கு depreciation 10%, 8,000. So outer காலத்தில் 72,000. இன்னொரு இடம் எங்கே போயிருந்தோம் அந்த depreciation? The depreciation will go to the P&L account. So depreciation on furniture and fixtures. The value being 8,000. rupees. Is it clear? I have posted everything. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் தான் ஒர்க்கிங் நோட்ஸ் நமக்கு. ஸோ 4,40,000 rupees. இங்கே வரும்போது 4,40,000 rupees. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டேலி ஆயிடுச்சு, போடணும்னு கூட அவசியம் இல்லை. நவ் டோட்டல் டெட்டாஸில் இது மட்டும் தான் மிஸ் ஆகுது, கால்குலேட் பண்ணிக்கலாம். 4,20,000 rupees. 4,20,000 rupees. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஷுட் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ 80,000 ஆக இருந்திருக்கணும்.
கண்டுபிடிச்சதை இங்கே நம்ம பெண்டிங் வச்சிருக்கிறோம் பாருங்க. Here I am going to post 80,000 rupees. I hope so you could now understand the calculation of this one. Right, 18th question. Then total creditors வரும்போது 3,40,000 டெபிட் சைடில் இருக்குது, கிரெடிட் சைட்லேயும் 340 டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் நமக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ரைட், மிஸ் ஆயிடுச்சு, இதை போட்டால் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான், அது மட்டும் ஓப்பன் பண்ணால் போதுமானது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஃபார் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஐம் கோயிங் டு ஃபினிஷ் அப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஸோ ஐ கெட் த ஜிபி 6 7 8 30 8,30,000 rupees. 8,30,000 rupees. 8,30,000. Then what about the GP here? 1 3 3 4.56 6.10. 2,20,000 rupees is the GP. So 2,20,000 rupees. Okay, 3,20,000 வருதா? 3 4 50 5 5 10. 3,20,000 is the GP. Gross profit being 3,20,000 rupees. Good. Now I transfer this here by GP 3,20,000. இதை டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். யூ வில் பி கெட்டிங் த நெட் ப்ராஃபிட் ஹியர் 3,20,000. 3,20,000. This will be nothing but net profit. So 127 plus 8 135. So 122, 1,85,000 is the net profit. So 1,85,000 is net profit. Of course, I verified with the book, correct. Net profit should be addable with the capital 1,85,000, 320, 345. So 3,45,000 will be the capital here. அதோட 90 ஆட் பண்ணிங்கன்னா 5 lakhs, 3 lakhs, 5,000, 4, 3,45,000. Right, creditors, correct, creditors correct. So 4,35,000 வருது. Let me check then. Okay, இதை சைடில் பார்ப்போம். 223 plus 180 plus 80 plus 72 எவ்வளோ வருது? 72னா 2,95,000, 3,95,000, 4,95,000 and 60, 5,55,000 you get. So 5,55,000 rupees is correct. Okay, then I'll just verify the other thing. Is there any missing details? Gross profit correct, net profit correct, creditors value opening 160, closing 90 also correct. 4 lakhs. Okay, is there any other thing? Okay, sorry, the opening capital is 2,80,000, 2,80,000 rupees. So 4,65,000 will be the capital. Of course we got the answer. Come on, copy this.